பிரைஸ் த லார்ட், ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2021 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை காலையில் நம்முடைய தேவனை ஆராதிக்கவும், நம்முடைய தேவனை துதிக்கவும், சர்வ வல்லமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோட ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார், அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடந்த ராத்திரிலும் நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தார், அதற்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், அதனால் நான் விழித்து கொண்டேன் என்று சொன்னது போல அவருடைய கிருபை நினைத்து நாம் துதிப்போம், அவருடைய ஸ்தோத்தரிப்போம். கடந்த பகலெல்லாம் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தவர், ராத்திரியிலும் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தவர். இந்த நாளை காண செய்த கிருபைக்காய் அவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த பகலில் நம்மை அற்புதமாய் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிற அவருடைய அன்பை நினைத்து நாம் அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சத்தமாய் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 30 நாம் இப்படியே வாசிக்கிறோம், கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஓட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். அல்லது எத்தனை பேருக்கு இந்த ஒரு சாட்சியாய் சொல்ல முடியும்? நான் உம்மை போற்றுவேன், நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், இல்லை என்றால் நீர் என்னை ரட்சித்தீர், நீர் என்னை மீட்டு கொண்டு என்னை உயரத்தில் வைத்திருக்கிறீர் என்று சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஓட்டாமல் நீர் காத்திரே என்று சொல்லுவோம். 4வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். பிரியமுள்ளவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை மத்தியில் இருக்கீங்களா? வேதனை மத்தியில் இருக்கிறீங்களா? இந்த வசனத்தை சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆமேன். ஒரு ராத்திரியில் மாறுகிற ஒரு பிரச்சனையோ இருக்கிறது, ஒரு நிமிஷத்தில் அவர் மாற்றுவார். அவருடைய தயவு நீடிய வாழ்வு, அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். 11-12 கூட வாசிப்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. எதற்காக நம்முடைய இரட்டை எடுத்து போட்டார்? எதற்காக நமக்கு மகிழ்ச்சியை தந்தார்? நாம் அமைதியாக இல்லாமல் என்றென்றைக்கும் அவரை துதிக்கும்படியா. என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அப்போ நம்முடைய சந்தோஷம் என்ன? நம்முடைய கஷ்டத்தை மாற்றி, நம்முடைய வேதனைகளை மாற்றி எல்லாம் செய்தது எதற்காக? நாம் அமைதியாக இருப்பதற்காக அல்ல, அவரை துதிக்கும்படியா, அவரை கீர்த்தனம் பண்ணும்படியா. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எவ்வளவுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரை தேவன் நம்மை பாதுகாத்தார், இதுவரை நம்மை தேவன் நடத்தி கொண்டு வந்தார். அவர் நடத்தி வந்ததை நினைத்து நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். கைகளை உயர்த்தி ஒரு முறை கூட ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நாம் ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிங்க. எல்லாம் என பாஸ்டர் சொல்லுகிறது, உங்களுக்கு தேவன் துதிக்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். எல்லோருடைய இருதயமும் துதிக்க வேண்டும் என்று வாஞ்சியா இருக்கிறது. ஆவியில் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வேறு நீங்கள் இந்த மெசேஜை ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வைத்துவிட்டு கைகளை அடித்து தேவனை துதித்து பாட்டு பாட வேண்டும் என்று ஆவியானவர் உங்களை ஏவினால் நீங்கள் பாட்டுகளை பாடுங்க, துதிங்க. தேவனுடைய பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறது. தேவன் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் சில அற்புதங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளை உங்களை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் உண்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள நாங்கள் தேவனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் சர்வத்தையும் ஆளுகிறவர், நீர் எல்லாவற்றிலும் உன்னதமானவர். உண்மை போல யாரும் இல்லை. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் துதிக்கிறோம். கடந்த பகல் எல்லாம் எங்களை பாதுகாத்திரே ஸ்தோத்திரம். ராத்திரி எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த காலையில் எங்கள் எழுந்திருக்க செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பகலில் எங்களை வெற்றியோடு நீர் நடத்தி கொண்டு போக நீர் உண்மை உள்ளவராக இருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யாரும் கெட்டு போகாதபடி, யாரும் கைவிட்டு போகாதபடி எல்லாரும் உடைய சிறகின் கீழே நீர் மூடி மறைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய தேவைகளையும் அப்பா நீர் அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பகலில் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம்.
ஹalleluya. களிப்பாய் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி ஆமேன் இரட்டை களைத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே வேதனையோட துக்கத்தோடு இருந்தால் ஒரு தண்ணி எப்படி அடித்து கொண்டு போகிறது அதுபோல உம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் வேதனைகள் நிந்தனைகள் எல்லாம் அவளை விட்டு அடித்து கொண்டு போகட்டும், அவளை விட்டு போகட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் அவளை நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். வியாதியா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அவள் சுகமாகட்டும், ஆரோக்கியம் கடந்து வரட்டும், பரிபூர்ண சுகம் ஆரோக்கியம் அவருடைய சரீரத்தில் கடந்து வரட்டும் அப்பா. ஆமென். அப்பா நீர் எங்களுக்கு தானமாய் கொடுத்த அந்த சுகம் அப்பா, உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீரே. அப்படியே வசனத்தில் எழுதியிருக்கிறது, உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு சுகம் உண்டு என்று. ஆமீன். அந்த சுகம் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய தேவ ஜனத்தின் மீது கடந்து வரட்டும், பரிபூர்ண சுகம் கடந்து வரட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமீன். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் எந்த வியாதியா இருந்தாலும் எல்லா வியாதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆமென். சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்ஸ் நடக்கட்டும். பரிபூர்ண ஆரோக்கியம் உம்முடைய பிள்ளைகள் மீது பகிர்ந்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நீர் கொடுத்த அற்புதமான சுகத்திற்காக நன்றி, கொடுத்த விடுதலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நீர் அற்புதத்தின் தேவனா இருக்கிறீரே ஸ்தோத்திரம். உம்மால் கூடாதது காரியம் ஒன்றுமில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். நீர் விடுதலை கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரம். விடுவித்திரே ஸ்தோத்திரம். வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற கஷ்டங்கள் ஆமென், பிசினஸின் தோல்வியில் எல்லாம் மாறி போகட்டும். குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் கடந்து வரட்டும். பிள்ளையுடைய திருமணங்கள் சரியான நேரத்தில் நடக்கட்டும். ஆமேன். படிப்புக்கு தேவையான விடுதலைகள் அவருடைய வாழ்க்கையில் வரட்டும் அப்பா. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கரம் பிடித்து நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நடக்கிற பைபிள் ஸ்டடி உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும். ஆமேன். ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி வரட்டும் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாய் நமக்கு தெரிந்தது போல பைபிள் ரீடிங் ஆமீன் ஒரு வருஷத்தில் நாம் வாசித்து முடிக்க வேண்டும் என்றால் ஆமேன். ஆதியாகமம் 25:26 ஆமீன். சங்கீதம் 13, மத்தேயு 25:26 6 மாதத்தில் நீங்கள் வாசித்து முடிக்க வேண்டும் என்றால் யாத்திராகமும் 11 15 அதிகாரம் வரை 11 15 6 மாத ரீடிங் பைபிள் ரீடிங். நீங்கள் தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. பைபிள் ரீடிங் மஸ்டாய் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ரெண்டாவது, இன்றைக்கு ஈவினிங் இந்தியன் டைம் 9:30 ஆமீன் நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது, இன்டர்செசிவ் ப்ரேயர் இருக்கிறது. ஆமீன். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் அனுப்பி கொடுங்க. நாம் ஒன்றாய் கூடி ஜெபிப்போம், ஒரு மனதோடு ஜெபிப்போம். ஆமீன். பங்கு பெற முடியவில்லை என்றாலும் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது அதில் பங்கு பெறுவதற்கான வழிகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நிச்சயமாக நீங்கள் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அநேகர் பாஸ்டருக்கு வாட்ஸ்அப்பை குறித்ததான ஒரு கன்ஃபியூஷனை குறித்து ஒரு மெசேஜை கொடுக்கிறீர்கள். ஆமீன். அது குறித்து நீங்கள் பாரப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆமீன். தேவனுடைய வசனத்தை தடை செய்து நிற்க ஒரு சக்தியாலும் முடியாது. நீங்கள் யாரும் அதை இப்போ டிலீட் பண்ணாதீங்க, அது வெயிட் பண்ணுங்க. ஆமீன். அது தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். எப்படியானாலும் தேவனுடைய வசனம் நம்முடைய காதுகளை கேட்க தேவன் அதுக்கான வழிகளை திறந்து கொடுப்பார். நீங்கள் ஜெபிங்க. யாராவது சொல்வதை கேட்டு உடனடியாக நீங்கள் பீதி அடையாதீங்க. ஜெபிங்க, காத்திருங்க. தேவனுடைய வசனத்தில் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஈவினிங் பைபிள் ஸ்டடி மறந்து போகாதீங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்தானவர் நமக்கு கொடுத்த வசனம். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். கடைசி வரியை நாம் திரும்ப கூட வாசிப்போம். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஒரு முறை கூட சொல்லுவோம், என் இயேசுவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஒரு முறை கூட, என்னுடைய இயேசுவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். இங்கே பவுல் தீமோத்தேயுவோடு சொல்கிறார், கர்த்தர் என்னை எல்லா தீமை நின்றும் ரட்சித்தார். எவ்ரி ஈவில் ஒர்க். துன்மார்க்கிற எல்லா தீமை நின்றும் சத்துருடைய எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்கிறார். பவுல் சொல்வது போல நாம் சொல்ல வேண்டும் என்றால், இது தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார், இனிமேலும் தப்புவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிற ஒரு வசனம் 2 கொரிந்தியர்ல இந்த மரணத்திலிருந்து என்னை தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார், இனியும் தப்புவிப்பார் என்று சொன்னது போல தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சத்துருடைய சகல சூழ்ச்சிகளிலிருந்து
எல்லாவற்றிலிருந்தும் நம்மை கம்ப்ளீட் எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்வேன் என்று சொன்னார். ஒன்றிலிருந்து அல்ல. நம்மை விடுதலை கொடுக்கிறது யார்? நம்முடைய தேவன். சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் உம்மை போற்றுகிறேன். எதற்காக? நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். நீர் என்னை விடுவித்ததற்கால், நீர் என்னை விடுதலை கொடுத்ததனால், நீர் என்னை உயர்த்தியதனால் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஓட்டாமல் நீர் செய்திரே, அதற்காக துதிப்பேன் என்று சொல்கிறார். சத்துருடைய எல்லா திட்டங்களில் இருந்தும் நம்மை விடுதலையாக்குகிறார். நாம் சுயமாய் நாம் விடுதலையாக முயற்சிக்க கூடாது. நாம் தேவனுடைய சிறகின் கீழே நாம் மறைந்து இருக்கும் போது, அவருடைய சிறகின் கீழே நம்ம பாதுகாப்பாக இருக்கும்போது, நம்முடைய தேவன் நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவார். இந்த நாளில் நீங்கள் ஏதேனும் ஈவில் ஒர்க்கை குறித்து கேள்விப்படும் போது, சத்துருவின் சூழ்ச்சிகளை குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல், அவர்கள் உங்களுக்கு எதிராக கூடி ஆலோசனை செய்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிராக அவர்கள் கூடி எவ்வளவு ஆலோசனை செய்தாலும், சத்துரு ஒருவேளை மனுஷரை உபயோகிப்பான், வேறு அநேக காரியங்களை உபயோகிப்பான். ஆனால் டோன்ட் வரி அபவுட் தட். எப்படிப்பட்ட மந்திரங்களாக இருந்தாலும், உமக்கு எதிராக செய்தாலும் விசுவாசிங்க, அது எல்லாத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல, அவர் எல்லா துன்பத்திலிருந்து விடுவிப்பார். 6 பொல்லாப்புக்கு நம்மை விடுதலையாக்குவார். 7ஆம் பொல்லாப்பு நம்மை தொடாதபடி பாதுகாப்பார். சத்துரு எப்படிப்பட்ட திட்டங்களை உங்களுக்கு முன்பை எடுத்து வந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செய்தாலும், டோன்ட் வரி, தேவனை விசுவாசிங்க. நிச்சயமாய் அவர் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவனுடைய ஒரு குணநலமா இருக்கிறது. ஸ்தோத்திர சொல்லுங்க. 121 சங்கீதம் 7-8. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் எவ்வளவு ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராமிஸாக இருக்கிறது. ஒரு தீமைக்கும் எல்லா தீமைக்கும் அவர் சொல்கிறார், ஒரு தீமை எல்லா தீமை இருந்தாலும், நான் உங்களை சபித்தாலும், மந்திரங்களாக இருந்தாலும், உங்களை சபிக்கிற வார்த்தைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சாபமாக இருக்கட்டும், நட்சத்திரங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லட்டும், நாட்கள் உங்களுக்கு எதிராக தோஷமாக இருக்கிறது என்று சொல்லட்டும், பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காப்பார். எப்படிப்பட்ட சாபத்தை சொல்லி உங்களை பயம் காண்பித்தாலும், அப்படியா இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் இந்த சாபம் இருக்கிறது, பாரம்பரியமாக இந்த தோஷம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, உங்கள் பாட்டன் முப்பாட்டனுடைய சாபம் இருக்கிறது என்று சொல்லி உங்களை பயப்படுத்தினால் பயப்படாதீங்க. நீங்கள் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். இயேசுவை ஒருத்தர் பார்த்தால் அவனுடைய சரித்திரம் மாறுகிறது. ஒருவன் இயேசுவை பார்த்தால் அவனுடைய பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் மாறுகிறது. ஒருவன் இயேசுக்குள்ளாய் வந்தால் அவன் இப்போது பிறந்த ஒரு குழந்தையை போல மாறுகிறான். அதனால் தான் நாங்கள் கர்த்தர் சொல்கிறார், தாவீது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். விலக்கி காப்பார். அந்த வசனத்தை கை வைத்து நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உங்களுடைய ஜீவனை அவர் பாதுகாப்பார். உங்களுடைய ஜீவனை அவர் பிரசவ செய்து உங்களை பாதுகாப்பார். அதுதான் அவருடைய மகிமையா இருக்கிறது. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஒரு நாளில் அவர் நம்மை பாதுகாப்பது. நான் ஒன்று கேட்கட்டா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒரு நாள் மட்டும் பாதுகாக்கிறீங்களா? இல்லையே. ஆயுசு இருக்கும் வரையிலும், உங்களுக்கு பலன் இருக்கும் வரையிலும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க விரும்புகிறீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை பராமரிப்பை செய்து அவர் தேவையை சந்திக்கிறீர்கள் என்றால், இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை, நித்தியமுள்ள தேவன், மரணம் இல்லாத தேவன், அவர் ஜீவன் உள்ள நாள் வரையும் அவர் நம்முடைய போக்கையும் நம்முடைய வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஸோ டோன்ட் வரி. அதை குறித்து பாரப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. எப்படி நடக்கும், என்ன நடக்கும், டோன்ட் வரி அபவுட் எனி கைண்ட் ஆஃப் ஈவில் திங்ஸ். ஒரு சத்துருடைய திட்டங்களை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுதலையாக்க, எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி காக்க தேவன் போதுமானவர் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லா தீமையிலிருந்தும் உங்களை விடுதலையாக்குவார். சங்கீதம் 46 இப்படியே வாசிக்கிறோம், தேவன் நமது அடைக்கலம், பெலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்று எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அதனால இந்த பகலில் எல்லா பயத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்குவார். நீங்க எதற்காக பயப்படுறீங்களா? வியாதியின் பயமா இருக்கிறதா? எனக்கு அந்த வியாதி இருக்கிறதா? அந்த வியாதி எனக்கு வருமா? அந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறதா என்று பயப்படாதீங்க. டோன்ட் வரி. எல்லா பயத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்குவார். மனுஷனுடைய பயமா இருக்கட்டும், வேலை குறித்து பயமா இருக்கட்டும், பணத்தை குறித்து பயமா இருக்கட்டும், வெளிச்சத்தை குறித்து பயமா இருக்கட்டும், இருளை குறித்ததான பயமா இருக்கட்டும், ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. ஒரு தீமைக்கும் உங்களை விட்டு கொடுக்காமல் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா.
சங்கீதம் 62 இப்படியா இருக்கிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அங்கே சேலா என்று எழுதி இருக்கிறது. என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆமென். ஒன்று சிந்தித்து பாருங்க, நிறுத்துங்க. ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, எல்லா காலத்திலும் அவரை நம்புங்கள். ஆமென். இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் என்னோட உங்களோட சொல்கிறார், எல்லா காலத்திலும் எல்லா தேவைகளிலும் எந்த தேவையா இருந்தாலும் தேவன் மீது நம்பிக்கை வைங்க. உங்கள் இருதயத்தை அவர் முன்பு ஊற்றி விடுங்கள். உங்கள் இருதயத்தை, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய துக்கங்கள் எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ள இருந்தா, இருதயத்தில் இருந்தால் அதை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு பெலனா இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமாய் பெலனா இருக்கிறார். அவர் நமக்கு பெலனா இருக்கிறார், அடைக்கலமா இருக்கிறார். அவர் எல்லா தீமையிலிருந்தும், எல்லா சத்துருடைய போராட்டத்திலிருந்தும், எல்லா சத்துருவின் தீமையிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார். ஆமென். அதனால தேவனை நம்புங்க, மனுஷனை நம்பாதீங்க, மற்ற எது மேல நம்பாதீங்க. பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க, இன்ஃபுளுன்ஸ் மீது நம்பிக்கை வைக்காதீங்க, சோர்ஸ் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. தேவன் மீது மட்டும் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் உங்களை விடுதலையாக்குவார். அதனால் இந்த பகலில் ஆமென், ட்ரஸ்ட் இன் ஹிம். ஆமென். தேவனை நம்புங்க, அவர் எல்லா தீமையிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவார். ஆமென். துன்மார்க்கருடைய இஷ்டங்கள் எல்லாம் விட்டு போகும். ஆமென். சத்துருக்கு நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். அதனால் தேவன் மீது நம்பிக்கை வைங்க, அவர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமென். எல்லா தீமையிலிருந்தும் நம்மை அவர் விடுதலை செய்ததற்காக அவருக்கு துதிகளை செலுத்துவோம். ஒரு முறை கூட சத்திய ஸ்தோத்திரம் சொல்லுங்க, பலத்தோட ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கண்களை திறந்து சந்தோஷமா அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். இந்த நாள் நீங்கள் நம்புங்க, கர்த்தர் விடுதலை கொடுப்பார், கர்த்தர் பாதுகாப்பார். God bless you, God bless you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வளருவோம், நாம் உயர்வோம், நாம் பெருகுவோம். God bless you. Hallelujah.